ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கப் பாஸ்தாவை நான் கழுவி ஒரு பேனில் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பாஸ்தாவுக்கு 2 கப் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அதை ஹீட் பண்ணி வேக வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுக்கு ஒரு பாஸ்தாவும் ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக சால்ட்டும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சா போதும். இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த எல்போ பாஸ்தாவில் ஒயிட் கலராக மாறிடும். இப்போ 10 மினிட்ஸில் இதே மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 4-5 கார்லிக்கை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கார்லிக்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கார்லிக்கோட டேஸ்ட் வந்து பாஸ்தாவில் ரொம்ப நல்லா இறங்கியிருக்கும், என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இந்த ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். மைதா மாவு தான் இந்த க்ரீமி டெக்ஸ்சரே கொண்டு வரும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். அப்படியே அந்த பட்டர்லேயே நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க, மைதாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே கெட்டியாகும்போது அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. வச்ச உடனே இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இது வந்து பத்தாது இந்த கன்சிஸ்டன்சி, நம்ம இன்னும் கொஞ்சம் மில்க்கோ இல்லை வாட்டரோ ஆட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடுச்சு நான் கலரத்துக்குள்ளே. இப்போ நான் மில்க்கும் தண்ணியும் ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த பாஸ்தாவுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன், அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஹரஹானோ ஆட் பண்ணுறேன், அண்ட் தேவைக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் இதுக்கான ஸ்பைசஸை நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இது இன்னும் நல்லா சீஸியாக ஆக்கிறதுக்காக சீஸ் ஷீட்ஸ் 2 நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக 1 கப் பாஸ்தாவுக்கு 2 ஷீட் போதும். இதுவே ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னும் சீஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். சீஸியாக க்ரீமியாக எம்மியாக இருந்தது. அவ்வளோதான். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சீஸ் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிட்டேன். என் பையன் சாப்பிட்றான். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக க்ரீமியாக இருக்குது. நல்ல பூண்டோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகுது, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சின்ன யூடியூபருக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.